ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமாயிடுச்சு. எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் வச்சிருக்க எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணுறது வந்து சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோன்னா அது எடுக்கிறது எவ்வளோ ஒரு டஃப் அப்படின்றது அதை எடுக்கிற டேரக்டரோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சிலருக்குலாம் ப்ரொடியூசர் ஈஸியாக கிடச்சிருவாங்க. சிலருக்குலாம் வந்து இப்போ எனக்குலாம் வந்து யாருமே கிடையாது. என் ஃப்ரெண்டும் நானும் அப்படி இப்படின்னு ஷேர் பண்ணி தான் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் ஒன்று எடுத்தோம். அது எடுக்கிறது வந்து ஒரு கஷ்டமாக இருக்காது. கஷ்டம் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு வழியிலே ஒரு சுகம்னு சொல்லுவாங்கல்ல. புண்ணா இருக்கும், ஆனால் நமக்கு அது ஒரு சுகம் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு வழி தான். ஆனால் அது எடுக்கிறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது. அது அவுட்புட் எடுத்து அதுக்கு மியூசிக் பண்ணி அதுக்கு டப்பிங் பேசுறதுக்கு வந்து பல தடைகள் வந்து அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அட்மாஸ்பியரு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணி அது அவுட்புட் நம்ம கொடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அது எதுலையுமே வராது. இப்போ நாங்கள் ரீசெண்ட் டேஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் த யூடியூபர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணோம்.